இழந்து போனான். இந்த அரசாட்சி இழந்து போனதுனால்தான் தேவன் இந்த பூமியிலே தம்முடைய அரசாட்சி கொண்டு வருவதற்கு இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு என்ன கொண்டு வந்தாரு அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தன்னுடைய அரசாட்சியை, தன்னுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய கவர்மெண்டை இந்த பூமியிலே அவர் இனாகரேட் பண்றாரு அல்லது அதை கொண்டு வருகிறார். அதை கொண்டு வந்து அதை இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. கடவுள் இந்த பூமியிலே தம்முடைய அரசாட்சி கொண்டு வரார். இந்த பூமியிலே கடவுளுடைய அரசாட்சி மட்டும்தான் இந்த பூமியிலே எல்லாவற்றையும் சரி பண்ண முடியும். குழப்பத்தை நீக்க முடியும், பிரச்சனையை மாற்றி அமைக்க முடியும், தரித்திரத்தை போக்க முடியும், வறுமையை ஒழிக்க முடியும், குறைவுகளை நிறைவாக மாற்ற முடியும். அது கடவுளுடைய அரசாட்சியினால் மட்டுமே முடியுமே ஒழிய வேற எந்த அரசாட்சியினாலும் முடியாது. பாருங்க, மனுஷன் இந்த கட்டளை இழந்ததுனால